வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் காஷ்மீரில் புல்வாமா பகுதியில் சுற்றுலா வந்த 26 பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டதற்கு நாங்கள் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். அது மட்டுமில்லை, நாம் அனைவரும் இந்தியர் என்பதை மனதில் கொண்டு ஒற்றுமையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதை அரசியலாக்க வேண்டாம். 26 பேர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொன்றதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மோடிஜி அவர்களும் பதவி விலக வேண்டும் என்று ஒரு கருங்காலி கூட்டங்கள் கொதித்து எழுகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், மரக்காணம், கள்ளக்குறிச்சி, ஸ்டெர்லைட், தூத்துக்குடி மாவட்டம் இது போன்ற ஏரியாக்களில் எத்தனையோ அப்பாவி மக்கள் கள்ளச்சாராயம் குடித்தும் கொலைகளாலும் இறந்திருக்கிறார்கள். இவர்களுக்காக கொத்தடிமைகளின் கூட்டணிகள் எத்தனை முறை அமைச்சர்கள் பதவி விலக கோஷம் போட்டிருக்கிறார்கள். முதல்வர் எத்தனை முறை பதவி விலகியிருக்கிறார். முதல்வரை எத்தனை முறை பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி குறை கூறுங்கள். முதலில் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை முடியுங்கள். இன்னும் 1964 போல் ஒரு சில கட்சிகள் இருக்கும், நடத்தி கொண்டிருப்பார்கள். அமெரிக்காவிலே, ஆப்பிரிக்காவிலே, சிங்கப்பூரிலே அது போன்ற ஆட்சிகள் நடத்த வேண்டாம். நம் தமிழ்நாட்டில் நடப்பதை மட்டும் பிரச்சனைகளை கையில் எடுங்கள். வெளிமாநிலங்களில் பிரச்சனைகள் நடப்பதை மத்திய அரசு பார்த்துக்கொள்ளும். அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கும். கள்ளச்சாராயங்கள் குடித்து எத்தனையோ ஏழை எளிய மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தாடி அறுபட்டு இருக்கிறது. அவர்களுக்கு என்று எந்த ஒரு கூட்டணிகளும் குரல் கொடுக்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது தீவிரவாதிகள் அப்பாவி மக்களை கொன்று குவித்ததற்கு ஏதேதோ காரணம் சொல்லி தப்பிக்க முயல்கிறீர்கள். பொதுவாக நாம் அனைவரும் இந்து. யார் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியினர் இருந்தாலும் சரி, எந்த மதத்தினர் இருந்தாலும் சரி, முதலில் இரங்கல் தெரிவித்து அவங்களுக்கு ஆதரவு கூற வேண்டும். அதன் பின்புதான் மற்றவை நடவடிக்கை எடுப்பதை முழுமையாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் நல்வாழ்வு கட்சி தூத்துக்குடி மாவட்ட தலைவர், தென்மண்டல அமைப்பாளர் RK பாவேந்தர். என்று மக்கள் பணியில் அடுத்தவரை குறை கூறுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குறைகளை நீங்கள் திருத்துங்கள். வாழ்க வளமுடன்.